தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் கோவிலில் முகூர்த்த கால் நடும் விழாவில் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தஞ்சை மாவட்டத்தில் பட்டுக்கோட்டையில் கோவிலில் முகூர்த்த கால் நடும் விழாவில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம். சரவணன், வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் சுலிஜா. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே ஐயனார் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மூர்த்தக்கால் ஊன்றும் நிகழ்வில் சலசலப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளும் ஏற்பட்டதால் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் புகழ்பெற்ற ஐயனார் கோவில் திருவிழாவிற்கான காப்பு கட்டும் நிகழ்வு எதிர்வரும் 17ஆம் தேதி அன்று நடைபெற உள்ள நிலையில் இன்று கோவில் வளாகத்தில் மூர்த்தக்கால் ஊன்றும் நிகழ்வும் நடைபெற்று வருகின்றது. இந்த நிகழ்விற்கு வழக்கமாக போல் அந்த பகுதியை உரிமை கொண்டாடி அந்த பகுதியில் மக்கள் மேல் வழக்கு பதிவு செய்து வரும் காட்கோரா சாஹிப் குடும்பத்தை சேர்ந்தவர் ஆனந்த்குமார் கோவிலுக்கு வந்தவுடன் அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அவரை கோவில் வளாகத்திற்குள் அனுமதிக்க மறுத்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து ஆனந்த்குமார் ஆதரவாக காவல்துறையினரும் கோவில் உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்று கூறி அழைத்து வந்த பொழுது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதன் பிறகு அவருக்கு என்று தனி மரியாதையும் கொடுக்கப்பட்டது. முடியாது என்று அந்த பகுதி மக்களோடு ஒருவராக வேண்டும் என்றாலும் கலந்து கொள்ளட்டும் என்று கூறி மூத்தக்கால் அவர் ஊனப்பட்டதால் தனியாக ஊனுவதற்கு அனுமதி கிடையாது, முடியாது என்று கூறியதால் அந்த பகுதியில் பெரும் மக்கள் ஊன்றும் பொழுதும் அவர் கூட்டம் கூட்டமாக அந்த மூத்தக்காலை பெற்றுக் கொடுத்தனர். அந்த கோவில் தங்கள் குடும்பத்துக்கு சார்பில் நிறைய செய்திருப்பதாகவும் பரம்பரையாக தங்கள் குடும்பத்திற்கு முதல் மரியாதை தான் கொடுத்து வருவதால் தனக்கு இப்பொழுது முதல் மரியாதை வேண்டும் என்று கேட்டு ஆனந்தகுமார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பொதுமக்களிடம் பெரும் சலசலப்பையும் ஏற்படுத்தியது. மக்கள் அனுமதித்தால் மட்டுமே பெரும் பரபரப்பு ஏற்படக்கூடாது என்ற சூழலை எண்ணி இதை பற்றி கோவில் அறநிலைத்துறை அதிகாரியிடம் கேட்டபொழுது முதல் மரியாதை வழங்குவது சம்பந்தமாக வாக்குவாதம் ஏற்பட்டதால் உண்மை என்றாலும் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் போது கோயில் திருவிழா இந்த ஆண்டு வழக்கம் போல் நடைபெறும் என்று கூறினார். ஆனந்தகுமார் கோயிலுக்கு செருப்பு போட்டு வந்தது உள்ளே கழித்து சென்றபோது சர்ச்சை உள்ள ஏற்பட்டுள்ளது. இதனிடையே பொதுமக்களிடமும் சமூக ஆர்வலும் பெரும் சர்ச்சைக்குள்ள ஆகியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன்.